தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டத்தில் உள்ள அமீன்பூரை சேர்ந்தவர் பிரம்மையா. இவரது மனைவி 37 வயதான கிருஷ்ணவேணி. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். பிரம்மையா ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் நிலையில் அவரது மனைவி கிருஷ்ணவேணி கூட்டுறவு வங்கியொன்றில் உதவி மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கணவர் பிரம்மையாவிற்கு மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. மனைவி தான் வேலை பார்க்கும் வங்கியில் வேறு ஒரு ஆணுடன் தொடர்பு வைத்திருப்பதாக பிரம்மையா சந்தேகப்பட ஆரம்பித்திருக்கிறார். இது குறித்து தனது மனைவியிடம் பிரம்மையா கேட்டு சண்டையிட்டு வந்திருக்கிறார். சில சம்பவங்களில் இந்த சண்டை பெரியதாக மாறி கைகலப்பு வரை சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே இது தொடர்பாக மனக்கசப்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் கடந்த 9ஆம் தேதி கிருஷ்ணவேணி வீட்டில் யாருடனோ செல்போனில் பேசிக் கொண்டிருந்துள்ளார். உடனே பிரம்மையா அவரை சந்தேகப்பட்டு அவருடன் தகராறு செய்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பிரம்மையா வீட்டில் இருந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்து மனைவி கிருஷ்ணவேணியை பலமாக தாக்கியிருக்கிறார். இதனால் கீழே சரிந்த கிருஷ்ணவேணி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிருஷ்ணவேணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து பிரம்மையாவை கைது செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கிரிக்கெட் மட்டையால் அடித்து கொலை செய்த கணவரின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.